அன்பான குழந்தைகளே, வணக்கம். நான் இடுகிற இந்த பதிவு அண்மையிலே பிப்ரவரி மாதம் கல்வி பொதுத்தராதர பற்ற சாதாரண தர வகுப்பிலே அரச பரீட்சையிலே தோற்றிவிட்டு இப்பொழுது நீங்கள் பெறுவதற்காக காத்திருக்கின்ற மாணவர்களுக்கான பதிவு. அன்பு குழந்தைகளே, உங்களது பரீட்சை பெறுவீர்கள் மே ஜூன் மாதமடையிலே வரும். கிட்டத்தட்ட 4 மாதத்திற்கு பின்னர். இதற்கு இடைப்பட்ட காலத்திலே நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி உங்களோட கதைப்பிற்கு நான் வந்திருக்கிறேன். சில தனியார் கல்வி நிறுவனங்கள் விரிவிலாக வந்து உங்கள் குழந்தைக்கு சில பயிற்சி நிலைகளை நாங்கள் தருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். முதலில் உங்கள் குழந்தைகளுக்கு இலங்கை சர்வகலாசாலையிலே அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களிலே மாத்திரமே நாங்கள் நமது குழந்தைகளுக்கு கல்வி கற்க தெரிவு செய்வது சிறப்பாக இருக்கும். சில தனியார் நிறுவனங்கள் பேருக்கு பணத்திற்காக நடத்துகின்றன. ஆகவே இலங்கை அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமா என்பதை நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 3 மாத பயிற்சி நெறி, 4 மாத 5 மாத பயிற்சி நெறி என்று இங்கே வழங்கப்படுகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகின்ற ஆலோசனை, பொதுவாக குண்டசாலை கம்புதாவையில் இருக்கின்ற சிபா என்கின்ற நிறுவனம், இது ஜப்பான் அரசாங்கத்திலே உதவி வழங்குகின்ற இலங்கை அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம். அதே போல் பிஓஐ என்கின்ற வர்த்தக வணிக பிரிவிலே பலகுள்ள போலீஸ் நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கின்ற ஸ்ரீட் என்கின்ற ஒரு உயர்கல்வி நிறுவனம், அது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்தது பொல்கொல்லையில் இருக்கின்ற திறந்த பல்கலைக்கழகம், அதுபோலவே பேராதனை சர்வகலாசாலைக்கு செல்லுகின்ற வாசலிலே இருக்கின்ற அந்த தபார்கந்தோரில் இருக்கின்ற தனி வெளிவாரி கல்வி படிக்கப்படுகின்ற அதுவும் சர்வகலாசாலை. இந்த நிறுவனங்கள், அடுத்தது தொழிற்பயிற்சி நிலையங்கள் இருக்கின்றன அருப்புலை. அடுத்தது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் தொழில் பயிற்சிக்காக மாவிமட பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த நிறுவனங்களிலே அவர்கள் தொழிற்பயிற்சியாக நீங்கள் எந்த பயிற்சிக்கும் செல்வதற்கு நீங்கள் தெரிவு செய்யலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அரசாங்க வர்த்தமானி கெசட் வரும். அதிலே பார்த்தால் தெரியும் உங்களுக்கு. மகாயில் பள்ளம் என்கின்ற விவசாய பயிற்சி போன்ற பல பயிற்சிகள் கொடுக்கிறார்கள். இவற்றிற்கு நீங்கள் சென்று நீங்கள் பயிற்சியை தேடிக்கொள்ளலாம். அடுத்து நாங்கள் ஒன்று சொல்கிறோம், சிபா நிறுவனத்திலே அங்கே சாதாரண தர பரீட்சை ஓஎல் பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு அங்கே பெறுவேறு அவசியமில்லை. உங்களுக்காக சில பயிற்சி நெறிகள், டிப்ளமா சான்றிதழ் வழங்குகின்ற பயிற்சி நெறிகள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த பயிற்சி நெறிகளை நீங்கள் பொதுவாக ஆங்கில அறிவு முக்கியம். ஆங்கில மொழி மூலமாக கற்ற மாணவர்கள் நேரடியாக அந்த பயிற்சிக்கு செல்லலாம். ஏனைய மாணவர்கள் ஒரு 3 மாதமோ 2 மாதமோ ஆங்கில பயிற்சி ஒன்றை எடுத்துவிட்டு அந்த பயிற்சியாக நீங்கள் தோற்றலாம். இப்பொழுது கல்வி பொதுத்தராதர பத்திர ஓஎல் பரீட்சை பெறுவது அவசியமில்லை. அவர்கள் பரீட்சை எழுதியவர்கள் அவர்களுக்கும் அங்கே அனுமதி கொடுக்கிறார்கள். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது, அங்கே சென்று அங்கே கொடுக்கின்ற படிவங்களை நிரப்பிவிட்டு அனுமதி கட்டணமாக 10,000 ரூபாய், அதன் பின் 15,000 ரூபாய் கட்ட சொல்கிறார்கள். ஏனைய பணத்தை நீங்கள் மாதாந்தம் கட்டுவதற்கான வழியிலே அங்கே செய்யலாம். அங்கே பயிற்சி இருக்கின்றன. அதேவேளை நீங்கள் சாதாரண தரத்திலே பெறுபேர்கள் குறைவாக இருந்தால் கூட அதே பயிற்சியின் மூலமாக நீங்கள் தொடர்ந்து பட்டம் செல்கின்ற வரைக்கும் உங்களுக்கு அங்கே அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். அதை தயவுசெய்து பெற்றோர்கள் கவனமாக செலுத்தி இந்த தனியார் கல்விகளை சென்று தமது பணத்தையும் பிள்ளைகளது நேரத்தையும் செலவிடுவதற்காக அரசாங்க அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களுக்கு மாத்திரமே இங்கே கல்விக்கு நீங்கள் அனுப்பினால் பிள்ளைக்கும் பிரயோசனமாக இருக்கும், உங்கள் கொடுக்கின்ற பணத்துக்கும் சிறப்பாக இருக்கும். முதலாவது டிப்ளமா பயிற்சி. அந்த டிப்ளமா செய்தவர்களுக்கு அடுத்தடுத்த படியிலே சென்று
உயர் பட்டம் வரைக்கும் செல்வதற்கான பயிற்சிகள் இருக்கின்றன. அதே போல் ஸ்லீட் நிறுவனம் நமக்கு தெரியும், அதுவும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. அங்கே வைத்திய எம்பிபிஎஸ் வரைக்கும் கூட அங்கே செல்வதற்கான கற்கை இருக்கின்றன. அதே போல தான் பல்கலையில் இருக்கின்ற உயர்கல்வி நிறுவனம், அதாவது பொறியியல் துறை வரைக்கும் அங்கே செல்லலாம். அதே போல தான் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் இருக்கிறது. அங்கே பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்ய முடியாதவர்கள் அங்கே சென்று பட்டங்களை பெறுவதற்கான வகைகளை மேற்கொள்ளலாம். ஆகவே பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் குழந்தைகளை இப்பொழுது இருக்கின்ற அந்த இடைவெளி காலத்திலே அவர்களை வெறுமனை வீட்டிலே வைத்துவிட்டு அர்த்தமற்ற இடங்களுக்கு சென்று நீங்கள் உங்கள் பணத்தையும் மாணவர்கள் நேரத்தையும் வீணடிக்காத நீங்கள் தேடி தேடி பொதுவாக குண்டசாலை, பல்லைகளை, திகன, கண்டி, நூரலியா இந்த சிபா நிறுவனத்திற்கு வெளியிலே இருந்து கூட மாணவர்கள் வருகிறார்கள். சைனாவிலிருந்து வருகிறார்கள், ஜப்பானிலிருந்து வருகிறார்கள். ஜப்பான் அரசாங்கம் கொடுக்கின்ற நிதி. ஆகவே நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். அதுக்காக உங்கள் குழந்தைகளை இவ்வாறு இடங்களுக்கு அனுப்பி பிள்ளைகளை படிப்பை செய்யுங்கள். இவர்கள் 3-4 மாதங்களிலே ஒரு சான்றிதழை கையில் வைத்துக் கொள்கிறார்கள். அது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ். மீண்டும் சொல்கிறேன், பள்ளிகளை குண்டசாலையில் இருக்கின்ற சிபா நிறுவனம், பிஓஐ வர்த்தக மையத்தில் இருக்கின்ற ஸ்லீட் நிறுவனம், அதுபோலவே பொல்கொல்லையில் இருக்கின்ற திறந்த பல்கலைக்கழகம், அதே போலவே பேராதனையில் இருக்கின்ற பல்கலைக்கழகம், அருப்புலையில் இருக்கின்ற தொழிற்பயிற்சி நிலையம், பொதுவாக அட்டன் தொழிற்பயிற்சி நிலையம் இருக்கிறது, தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையம் இருக்குது. ஆக இவ்வாறான இடங்களுக்கு அந்த சென்று எவ்வாறு பிள்ளைகளுக்கு அனுமதி பெறலாம், எவ்வாறு பெற வேண்டும் என்பதை தெரிந்து அந்த குழந்தைகளை அவ்வாறான வழிகளை நீங்கள் திசைமுகப்படுத்தினால் அந்த குழந்தைகள் எதிர்காலம் நன்றாக இருக்கும். அடுத்தது சொல்கிறார்கள், மருந்தகங்களில் வேலை செய்கின்ற குழந்தைகள், அங்கே மருந்துகளின் பெயர்கள், மருந்து கலக்கும் வரையில் தெரிந்துட்டு ஃபார்மசிஸ்ட் என்கின்ற ஒரு பரீட்சை இருக்கிறது. அவர்களும் கிட்டத்தட்ட வைத்தியருக்கு சமமானவர்கள். அதுவும் அரசாங்க தொழில் பெறக்கூடிய சான்றிதழ். அவற்றை பெற்றுக் கொடுக்கலாம். குண்டசாலை விவசாய பயிற்சி பாடசாலை இருக்கிறது. அது விவசாய ஆசிரியராக வரலாம், டிப்ளமா பட்டங்கள் பெற்று உயர் சர்வசாதாரண விரிவுரையாளராக கூட வரலாம். ஆகவே நம் அருகாமையில் இருக்கின்ற அந்த வளங்களை நீங்கள் பயன்படுத்தி குழந்தைகளுக்கு அந்த சிறப்பான வசதிகளை பெற்றுக் கொடுக்குமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.